வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு 32 இன்ச்சு ஸ்மார்ட் டிவி, அதாவது ஒரு எம்ஐ டிவி தான் இது. இந்த டிவியில் வந்து டிஸ்பிளே வந்து ப்ரோக்கன் ஆகிடுது. இந்த டிவியில் வந்து நான் டிஸ்பிளே மாற்ற போகிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு டிவியை கழட்டுற மாதிரி ஒரு வீடியோ வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுவும் பொறுமையாக வேணும்னு சொல்லியிருந்தாங்க. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, 2 நிமிஷம் வீடியோ தான் போட்டேன். அது வந்து மெக்கானிக்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். புதுசாக பழகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ புரிஞ்சிருக்காது. ஏன்னா வேகமாக ஓடுற மாதிரி தெரிஞ்சிருது. கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால வீடியோ போகிறது டைமிங் கிடையாது. அதனால் இன்றைக்கி ஒரு ஆஃப் டே லீவ் போட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். அதாவது எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன், எடிட் பண்ணி போட போகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, புதுசாக பழகிற மெக்கானிக்னா டிஸ்பிளே எப்படி கழட்டுறது, எப்படி செட் பண்ணுறது தான் வந்து தெரிய வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பமாக தான். அதனால் ஒரு டிவியை எப்படி கழட்டணும், எப்படி நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு எதை ஃபஸ்ட்டு கழட்டணும், எப்படி கழட்டணும் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் டிஸ்பிளே மாற்றுறது வரைக்கும் ஃபுல் வீடியோ தான் இது. கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். புதுசாக பழகினா பார்த்து தெரிஞ்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ டிவி கழட்டுறதுக்கு வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். அந்த யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு ஒரு கமெண்ட்டில் சொல்லியிருந்தார், இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எங்கே கிடைக்கும், எவ்வளோன்னு கேட்டிருந்தார். இது வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன், அதாவது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை. சப்போஸ் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா லிங்க்கில் வந்து இதனுடைய லிங்க்கில் கொடுக்குறோம். அதாவது பார்த்திங்கன்னா சில பேர் லிங்க் எதுவும் தெரிய மாட்டுது. நம்ம வீடியோ பார்க்கும்போது மேலே பார்த்தீங்கன்னா வியூ ப்ராடக்ட்னு வரும். அது எப்படின்னு கேட்டால் டிவி வாங்குறது, அதாவது ஸ்க்ரூ ட்ரைவர் வாங்குறது. சப்போஸ் ஒரு பெட்டரான டிவி இருந்தால் அந்த பெட்டரான டிவி வந்து நான் டேக் பண்ணி கொடுப்பேன். அந்த வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அந்த பொருளை வாங்கிக்கலாம். அதுதான் வந்து இப்போ புதுசாக வந்து நம்ம வீடியோ பார்க்கும்போது இதுக்கு முன்னே வந்திருக்காது. புதுசாக பார்க்கும்போது கண்டிப்பாக இப்போலாம் வியூ ப்ராடக்ட்னு வரும், டிவி வரும், ஸ்க்ரூ ட்ரைவர் வரும். அதுமாதிரி தேவைப்பட்டால் வாங்கிக்கிங்க. அப்புறம் சில பேர் கமெண்ட்டில் கேட்குறாங்க, நீங்கள் வீடியோ வந்து கரெக்டாக காமிக்க மாட்டீங்க. இப்போ நான் லைன் பார்த்து வைக்கிறோம், அந்த லைன் காமிக்க மாட்டீங்க, ஸ்க்ரூ கழட்டினா ஸ்க்ரூ காமிக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒரு படமாக பார்க்க தேவையில்ல, ஒரு கதையை கூட கேளுங்க. ஏன்னா இது புரிஞ்சால் மட்டும் போதும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சப்போஸ் டவுட்டாக இருந்தால் எனக்கு கால் பண்ணி சொல்லலாம், இல்லை கேட்கலாம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், மொபைல் ஃபோனில் நான் ஒரு கையில் வந்து மொபைல் ஃபோனை வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் தான் கட்டுறேன். அதனால் அந்த ஸ்க்ரூலாம் சரியாக கழட்ட முடியல. இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சரியாக வந்து நம்ம அழுத்தி பிடிச்சி கழட்ட முடியாது. ஒரு வீடியோக்காக சும்மா லைட்டாக நானே ஒரே ஆள் ஒரே கையில் கழட்டுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர் கமெண்ட்டில் சொல்கிறாங்க, வீடியோ வந்து ஒரு ஸ்டேபிளாக இல்லைன்றாங்க. நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு வீடியோ எடுக்கிறது கிடையாது, கையில் வச்சுட்டே வீடியோ எடுக்கிறோம். ஒரு கையில் கேமரா, ஒரு கையில் வந்து சால்டிங் பண்ணுறோம், இல்லை ஸ்க்ரூ ட்ரைவ் பண்ணுறோம், இல்லை ஒரு பொருள் எடுக்கிறோம். ஒரே கையில் பண்ணுறதுனால வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்காது, அங்கேயும் இங்கே தான் நகர் மாதிரி இருக்கும். பார்த்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்க. போக போக வந்து சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேல் மோட்டோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாண்டு கட்டிட்டோம். அதுக்கப்புறம் பேக் சைடில் இருக்கிற குக்கி மாதிரி இருக்கும், அந்த 2 ஸ்டாண்ட் அதையும் கட்டிடுறோம். சில டிவியில் பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்டாண்டை கைட்டணும் அவசியம் கிடையாது, அப்படியே ஓப்பன் ஆகும். சில டிவியில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் வந்து அந்த ஸ்டாண்டை கைட்டினா தான் டிவி ஓப்பன் பண்ண முடியும். அதனால் அதையும் பார்த்துங்க. இப்போ இதே போல் பார்த்திங்கன்னா இந்த டிவி எம்ஐ டிவியில் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு கைட்டினா தான் வந்து இந்த பேக் கவர் கட்ட முடியும். சில டிவியில் பார்த்திங்கன்னா மேலடியே இருக்கும், அது கைட்டணும் அவசியமே கிடையாது. அதனால் இதுவும் வந்து ஒரு டிவி மாறுபடும். இதையும் கரெக்டாக கவனமாக பாருங்கள். இப்போ எம்ஐ டிவி பொறுத்தளவுக்கு ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும். நம்ம சாதா டிவி கட்டுற மாதிரி அப்படியே நேராக கட்ட முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ எல்லாம் கைட்டிட்ட பிறகு அழுத்தி பிடிச்சி, அதாவது ரைட் சைடில் லாக் இருக்கும், லெஃப்ட் சைடில் ஸ்க்ரூ இருக்கும். நம்ம எப்படின்னா அழுத்தி பிடிச்சி லெஃப்ட் அதாவது பக்கமாக லெஃப்ட் சைடு பக்கமாக நம்ம அழுத்தி தரலாம் தான் இது ஓப்பன் ஆகும். ஏன்னா இது கஸ்டமர் பொறுமையாக கட்டுங்க, பொறுமையாக காமிங்கன்னு சொல்லியிருந்தார். அவருக்காக தான் ஸ்பெஷலான வீடியோ. இப்போ நான் பொறுமையாக கட்டிட்டேன். அதே போல் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு பக்கமாக தள்ளணும், அதாவது அழுத்தியே லெஃப்ட் சைடு பக்கமாக தள்ளணும். அப்படி தான் தள்ளினா தான் ஓப்பன் ஆகும். அதன் பிறகு பேக் கவரை கட்டின உடனே பார்த்திங்கன்னா போர்டு வந்து சப்போர்ட் இல்லாமல் நிற்கும். அதாவது ஸ்க்ரூ நம்ம ஓப்பன் பண்ண உடனே போர்டு பார்த்திங்கன்னா கீழே சாயறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது நம்ம டிவியை திருப்பும்போது போர்டு வந்து கீழே தூங்கி ஒயரெல்லாம் கட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த போர்டு வந்து அசையாமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு லாக் இருக்கும், இருந்தாலும் லெஃப்ட் சைடில் 2 ஸ்க்ரூ போடுங்க. அது வந்து போர்டு வந்து கரெக்டாக நிற்கி நம்ம டிவியை திருப்பி மறுபடியும் ஸ்லீவ் கட்டும்போது இது ஈஸியாக இருக்கும், எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். அதனால் இது வந்து 2 ஸ்க்ரூ போட்டு அதுக்கப்புறமா தான் டிவி வந்து ஓப்பன் பண்ணி அதாவது திருப்பணும். புரியுதுங்களா? அதன் பிறகு பார்த்திங்கன்னா போர்டை வந்து நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்லா ஒயரையும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். அதாவது பார்த்திங்கன்னா பேக் லைட் ஒயரை தவிர, அதாவது நம்ம வந்து ஸ்பீக்கர் ஒயரை கட்டணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதான் வந்து ஆண்டனா ஒயர், அதாவது ஏரியல் ஒயரு. நம்ம ஒய்ஃபை சிக்னலாம் இது இல்லைன்னா ஒய்ஃபைலாம் கிடைக்காது. அதனால் இந்த ஒயரை கட் பண்ணக்கூடாது. சில பேர் வந்து கட் பண்ணிடுறாங்க. இது கட் பண்ணுறது கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்டிக்கல் கேபிள் மாதிரி வரும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் வெளிலே பார்த்திங்கன்னா 2 கேபிள் வரும்.
இது வந்து ஒரு பின் டைப் மாதிரி, அதாவது நம்ம கேபிள் டிவிலலாம் ஒரு பின் வருது இல்லை, கிரவுண்ட் இருக்கும், சென்டரில் ஒரு ஒயர் இருக்கும், அது மாதிரி பின் டைப் மாதிரி. இந்த பின்னு பார்த்திங்கன்னா லாக் ஆகிற மாதிரி இருக்கும், அதனால் கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணிட்டு ஜாயிண்ட் எல்லாம் பண்ண முடியாது இதில். இது நம்ம சப்போஸ் நம்ம கட் பண்ணிட்டுனாக்கா கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா ஒய்ஃபை கிடைக்காத போயிடும். அதாவது பக்கமாக இருந்தால் மட்டும் தான் ஒய்ஃபை கிடைக்கும், ரொம்ப தூரத்துலேருந்து இழுக்காது. அதனால் அந்த ஒயரை மட்டும் கட் பண்ணக்கூடாது, அழகாக வந்து கேப் மாதிரி பிடிங்க எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் எல்டிஎஸ் கேபிள். எல்டிஎஸ் கேபிள், எஃப்எஃப்சி கேபிள் இதுமாதிரி சொல்லுவாங்க. இந்த கேபிள் பார்த்திங்கன்னா மேலே ஒரு சிலிவ் மாதிரி இருக்கும், அதை தூக்கிட்டால் தான் மறுபடியும் எடுக்க முடியும். அப்படியே பிடிச்சி இழுக்கக்கூடாது. சோனி டிவியில் பார்த்திங்கன்னா அப்படி பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எம்ஐ டிவியில் பார்த்திங்கன்னா அந்த லாக்கை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி தான் அதுக்கப்புறம் பிடிச்சி வெளில எடுத்தால் வந்துடும். அதுக்கு பார்த்திங்கன்னா சென்சார் ஜாக் ஒன்று இருக்கும். அந்த ஜாக்கை ஃபஸ்ட்டு எல்லாமே ஓப்பன் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு டேப்பெல்லாம் விட்டுருப்பாங்க. அந்த டேப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும். அதாவது மேல் பக்கம் 2 இருக்கும், இந்த சைடில் 2 இருக்கும், சென்டரில் பார்த்திங்கன்னா 2 இருக்கும். இந்த ஸ்க்ரூவெல்லாம் ஃபஸ்ட்டு கழட்டணும். 2 ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிட்டு கீழே லாக் போட்டிருப்பாங்க, மேலே லாக் போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு மேல் பக்கம் இருக்கிறத மட்டும் அழுத்தி இந்த பின்பக்கமாக இழுத்துட்டு அதுக்கப்புறம் கீழ் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவரோ ஏதாவது ஒன்று வச்சு லாக் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ நான் ஒரு கையில் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது ஒரு லாக்கு, ரைட் சைடில் பாருங்கள், அதுக்கப்புறம் இது ஒரு லாக் இருக்கும். இந்த லாக்கை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழ் பக்கமாக லாக் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணணும். பிடிச்சி இழுக்கக்கூடாது. புதுசாக வந்து பிகினர்னால் கண்டிப்பாக வந்து கட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு டிவிக்கு வந்து லாக் வச்சுருப்பாங்க. ஒரு டிவிக்கு எல்லா டிவியும் கட்டுற மாதிரி இருக்காது. லாக் பாருங்கள், மேல் பக்கம் ஒரு லாக்கு, கீழ் பக்கம் ஒரு லாக்கு, இங்கே போய்ட்டு லாக் ஆகும். அதனால் மேலே லாக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கீழ் பக்கமாக லாக் எடுக்கணும். அப்படியே பிடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒயர் கட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்தா டிஸ்பிளேவும் உங்களுக்கு இந்த காப்பு கட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இதை வந்து கவனமாக பார்த்து கட்டணும். இது சிங்கிள் காப்புன்றதுனால வந்து அதிகமாக நீங்கள் டியூஸர் விட்டு தூக்கும்போது காப்பு கட் ஆகாத இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும் காப்பு, அதாவது ஒரு பக்கம் 4 காப்பு இருக்கும், ஒரு பக்கம் 4 காப்பு இருக்கும், ஒரு பக்கம் 6 காப்புலாம் வரும், ஒரு பக்கம் 3 காப்பு வரும். அதுமாதிரி டிஸ்பிளேக்கு தகுந்த மாதிரி மாறும் காப்பு. அப்போது நம்ம டிவி அதே மாதிரி சைடு காப்பு இருக்கும். இப்போ வந்து டிவி நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது டியூஸரை விட்டு குத்தி தூக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக காப்பு அடிபடுறது வாய்ப்பு இருக்கும். அதனால் முக்கியமாக வந்து டிவி ஓப்பன் வந்து ரொம்ப கவனமாக தான் கட்டணும். அதாவது காப்பு கட்டாச்சுன்னா மறுபடியும் பாண்டிங் தான் பண்ணி ஆகணும். வேறு எதுவும் நம்ம ஒயர் மாதிரி சால்ட்ரிங்லாம் பண்ண முடியாது. டிஸ்பிளே கட்டுறதுல வந்து அவ்வளோ கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டீக்கானில் டேப் விட்டுருப்பாங்க. லெஃப்ட் சைடு ஒரு டேப் விட்டுருப்பாங்க, ரைட் சைடில் ஒரு டேப் விட்டுருப்பாங்க, டீக்கான் ஆடாத அளவுக்கு. அதுக்கப்புறம் இதில் ஒரு லாக் ஒன்று போட்டிருப்பாங்க, அந்த பிளாஸ்டிக் மாதிரி ஒரு லாக் இருக்கும். அந்த லாக்கை நம்ம அழுத்தி விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தூக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா போர்ட்லேருந்து வர எஃப்எஃப்சி எல்டிஎஸ் கேபிளை நம்ம ஓப்பன் பண்ணிடணும். அதையும் வந்து ஒரு கிளிப் மாதிரி இருக்குது, அழுத்தி பிடிச்சா ஓப்பன் ஆகிட்டோம். இதையும் ஒரு கிளிப் மாதிரி இருக்கும், இதை அழுத்தி பிடிச்சி தூக்கி வேண்டியது தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளே வந்து டீக்கான ஃப்ரீயாக நம்ம எடுத்து விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் டிவி திருப்பி அந்த ஸ்லீவ் மேலே இருக்கிற ஸ்லீவ் கழட்டணும். இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம டிவி வந்து கட்டியாச்சு, எல்லாத்தையும் இதை ஃப்ரீ பண்ணி விட்டாச்சு. இதுக்கப்புறம் டிவி திருப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவை கட்டணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே நம்ம ஸ்பீக்கர் கட்டணும்ல, அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா லாக் இங்கே லாக் இருக்கும். அந்த லாக்கை 2 லாக்கை ஃபஸ்ட்டு உடச்சி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் டிவி திருப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் டியூசர் வச்சு சைடில் நம்ம குத்தி இந்த ஸ்லீவை மட்டும் தனியாக எடுக்கணும். அதுக்கப்புறம் டிஸ்பிளேல பார்த்திங்கன்னா பேப்பர் ஒட்டியிருப்பாங்க, அதாவது ஆடாமல் இருக்கிறதுக்காக கீழ்ப்பக்கம் பேப்பர், மேல் பக்கம் பேப்பரு, அது மாதிரி பேப்பர் ஒட்டியிருப்பாங்க. அந்த பேப்பரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் ஸ்லீவை நம்ம வந்து அழகாக வந்து குத்தி அதான் எடுக்கணும். இப்போ இது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிவிட்டேன், வீடியோ லென்த்தாக போகிறதுனால ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ அப்படியே ஈஸியாக எடுத்துட்டேன். ஆனால் வந்து இந்த ஸ்லீவ் கட்டு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சப்போஸ் பேக் லைட் கட்டும் போது இந்த ஸ்லீவ் கட்டும் போது டிஸ்பிளே உடையிறது வாய்ப்பு இருக்கும். அதனால் பேக் லைட் ரிப்பேர் ஆச்சுன்னா இது மாதிரி கட்டுறது வந்து ஈஸியாக கட்டணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா உடஞ்சி டிஸ்பிளேக்கு வந்து இவ்வளோ நேரம் யாரும் கட்ட மாட்டாங்க, தெரியும், டப்புன்னு கட்டி போட்டுவிடுவாங்க. இதே ஒரு பேக் லைட்டு ரிப்பேர் வருதுன்னா இந்த கட்டும் போது பொறுமையாக அழகாக கட்டணும். அப்போ தான் வந்து டிஸ்பிளே காப்பு உடையாது, டிஸ்பிளே உடையாமல் இருக்கும். டிஸ்பிளே உடைஞ்சால் வேலையை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே கழட்டி வச்ச உடனே ரெஃப்ளெக்டர் ஷீட் இருக்கும். அந்த ஷீட்டில் பார்த்திங்கன்னா அழுக்கு இருக்கும், அது தூசு இருக்கும். ஃபஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணணும். சில டிவியில் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வைக்கிறது தனியாக ஒரு ஸ்லீவ் இருக்கும். எம்ஐ டிவியில் பொறுத்தளவுக்கு ஸ்லீவ் இருக்காது. இது மாதிரி பிளாஸ்டிக்கில் போட்டு ஒரு கிளிப் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த கிளிப்பு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம டிஸ்பிளே கழட்டும் போது கழண்டி கீழே விழுந்துடும். அதை மாற்றி போட்டாலும் வந்து டிஸ்பிளே போட முடியாது. அதனால் இது கருப்பு கலரில் ஒரு ஸ்லீவ் இருக்கும், ப்ளூ கலரில் ஒரு ஸ்லீவ் இருக்கும். இந்த ஸ்லீவ் வந்து முக்கியமாக கவனமாக பார்த்து வைக்கணும். இதில் ஒரு லாக் ஒன்று இருக்கும், அந்த லாக்கு தான் வந்து படிகிறது. சப்போஸ் இந்த லாக் படியலைனா டிஸ்பிளே மேலேயே இருக்கும். நீங்கள் வந்து டிஸ்பிளே மாற்றி போட்டு டிஸ்பிளே மேலே வச்சு நீங்கள் அழுத்தும் போது டிஸ்பிளே கார்னர் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் இந்த டிவியில் ஏதோ ஒரு பிளாஸ்டிக் இருக்குது, அது சும்மா நினைக்காதீங்க. அதுதான் மெயின். டிஸ்பிளே வந்து அந்த கார்னர் உடையாமல் இருக்குது, அதுதான் பாதுகாப்பாக இருக்கும். அதனால் அதையும் கவனமாக பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் டிஸ்பிளே மாற்றும் போது இன்னும் ஒரு மெயினான ஒரு கவனம் இருக்கணும். நம்ம வந்து இந்த டிவிக்கு வந்து எம்ஐ டிஸ்பிளே போடலை, அதாவது நம்ம மாற்றி தான் போட போகிறோம். எஸ்கேஜி டிஸ்பிளே தான் நம்ம போட போகிறோம். அதுதான் இப்போ ஸ்டாக் இருக்குது. இப்போ நம்ம எஸ்கேஜி டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு பேக் சைடில் இருக்கிற கவரை பிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு டிஸ்பிளே வந்து மேலே வச்சு
பேப்பர் பிக்காமல், ஏன்னா மேப்பிங் வரும், மிரரிங் வரும். அதனால் இந்த டிஸ்பிளே இதில் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்கப் பண்ணிடணும். அதாவது அந்த பேப்பரை பிக்காமல் மேலோட்டமாக வச்சு கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு மேப்பிங் இருக்குதா மிரரிங் இருக்குதான்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் மேலே வச்சு டைட் பண்ணணும். அதனால் இந்த டிவியில் வந்து இப்போ வந்து பேப்பரை கிழிச்சிட்டு நான் வந்து மேலே வச்சு இந்த ஸ்லீவை லாக் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து நம்ம சேம் டிஸ்பிளே போட்டாக்கா எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம டிஸ்பிளே மாற்றி போடும்போது இது செட் ஆகுமான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மேலே வச்சு கனெக்ஷன் கொடுத்து ஆன் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக மிஸ்மேட்ச் தான் ஆகுது. இருந்தாலும் வந்து அந்த காப்பு கட்டாத அளவுக்கு ஒரு ஓரமாக வச்சு டபுள் டேப் போட்டு ஒட்டிட்டு டிவியை ஆன் பண்ணி காமிக்கிறேன். அது வேறு எதுவும் இல்லை, காப்பு மட்டும் தான் வரும். எஸ்கேஜிக்கு அதாவது எஸ்டி பேனல் எம்ஐ பேனலுக்கு பார்த்திங்கன்னா காப்பு மட்டும் தான் மாறும். காப்பு மாறாது, டீகான் மட்டும் தான் மாறும். டீகான் மட்டும் தான் மாறும். இப்போ இந்த டிவியை ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கருக்கு மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் சென்சார் ஒயரு, அப்புறம் எல்டிஎஸ் கேபிள் ஒயரு, அதுக்கப்புறம் ஆண்டெனா ஒயரு, அதுக்கப்புறமா ஸ்பீக்கர் ஒயரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் லைட் ஒயரு, எல்லா ஒயரும் கவனமாக நம்ம ஃபிட் பண்ணி தானே பார்த்துட்டு தான் டிவியை ஆன் பண்ணணும். எதுவும் வந்து ஒயரை எடுத்து விட்டுட்டு நம்ம ஆன் பண்ணக்கூடாது. ஏதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எல்லாத்தையும் கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிவி ஆன் பண்ணுறேன். எம்ஐன்னு வருது. இந்த பேனல் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். வேறு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணால் தான் நம்ம வந்து மேப்பிங் ப்ராப்ளம் வரும், மிரரிங் ப்ராப்ளம் வரும். இது வந்து ஒரே காப்பு, அதே போல் பார்த்திங்கன்னா டீக்கான் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது கனெக்டர் மட்டும் தான் மாறி போயிருக்கும். அதனால் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ டிவி வந்து செக் பண்ணி பார்த்தாச்சு. செக் பண்ணி பார்க்கும்போது மேப்பிங் ப்ராப்ளம், மிரரிங் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. அப்படியே நம்ம என்ன பண்ணணும், பேக் கவர் போடணும். சப்போஸ் வந்து மேப்பிங் என்ன மாறி போயிருந்துன்னா போர்டில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு டேப் மாதிரி தனியாக இருக்கும். அந்த டேப்பில் வந்து ஒரு டேக் மாதிரி இருக்கும். அதாவது நம்ம 2 பின்னை வந்து அந்த கரெக்டாக காமிக்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ஒயர் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கிளிப் இருக்கும். அதில் போட்டாக்கா மேப்பிங் ப்ராப்ளம் சரியாயிடும். அதாவது படம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து 2 கிளிப் இருக்கும். அதாவது ஒரு டிவியில் 4 கிளிப் இருக்கும். இந்த டிவியில் பார்த்திங்கன்னா 2 கிளிப் இருக்கும். அந்த கிளிப் மட்டும் இருந்தால் ஓகே, இல்லைனா நம்ம சால்விங் பண்ணிடலாம். சப்போஸ் டிஸ்பிளே மாற்றும் போது ஒரிஜினல் இருந்தால் இருக்காது, நம்ம வந்து வேறு டிஸ்பிளே மாற்றும் போது அது இல்லைனா நம்ம சால்விங் கூட பண்ணிக்கலாம். இது கரெக்டாக மேட்ச் ஆகிறதுனால நான் வந்து எதுவுமே பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், போர்டு போட்டுட்டு நம்ம லெஃப்ட் சைடில் எடுத்தோம். இப்போ நம்ம எப்படி பண்ணிங்கன்னா அந்த கவர் வந்து ரைட் சைடில் இருக்கணும். அதாவது இந்த ஒயரெல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு அந்த பேக் கவர் பார்த்திங்கன்னா போர்டுக்கு முன்னாடி வச்சு ரைட் சைடு வந்து அழுத்தின மாதிரி தள்ளணும். அழுத்தின மாதிரி தள்ளினா மட்டும்தான் அது வந்து லாக் ஆகும். அப்படியே போட்டு ஸ்க்ரூ பண்ணினா வாய்ப்பே கிடையாது. பிகினர்னால் கண்டிப்பாக வந்து ஸ்க்ரூ போடுறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் இதெல்லாம் ஒரு முக்கியமான வீடியோ தான். அதனால் கரெக்டாக பாருங்கள். அழுத்தின மாதிரி ரைட்டில் தள்ளினா தான் இந்த டிவி வந்து கரெக்டாக லாக் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்க்ரூ போட்டு டிவி வந்து டிஸ்பிளே மாற்றி கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓட விட்டு தான் அதுக்கப்புறம் கஸ்டமர் கொடுக்கணும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா டிஸ்பிளேவில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வருது. இப்போ இந்த டிவியில் பொறுமையாக நீங்கள் கேட்ட மாதிரி பொறுமையாக சொல்லியிருப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு விளக்கமாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோவில் இன்னமும் புரியலனா நம்ம சேனலில் வீடியோ ஆல்ரெடி டிஸ்பிளே மாற்றுறது எப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோ இருக்கும், பார்த்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு புரியலனா நம்ம சேனல் நம்பர் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் நம்பர் கேட்குறீங்க. ஒரு டெக்னீஷியன் இருந்தால் மட்டும் உங்களுக்கு நம்பர் கிடைக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணணும். குரூப்பில் ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த என்னுடைய நம்பர் வந்து அதில் இருக்கும். நீங்கள் பார்த்து கால் பண்ணலாம். அது எதுக்கு போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து கஸ்டமரே வந்து டிவி எங்கள் வீட்டில் ரிப்பேருங்க எப்படி சரி பண்ணணும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. கஸ்டமர் யார், மெக்கானிக் யாருன்னு தெரிய மாட்டுது. அதனால தான் குரூப்பில் ஜாயின் பண்ண சொன்னேன். ஏன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் டெக்னீஷியன் ஃபோன் பண்ணுவாங்க. அதாவது கஸ்டமர் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் இருந்தாக்கா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டெக்னிக் தகுந்த மாதிரி வீடியோ ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு குரூப்பில் போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுவாங்க. அதுக்கப்புறம் போன வீடியோ சரியாக புரியல, சரியாக காமிக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ டிவி வந்து நம்ம சோனி டிவி அடாப்டர் வச்ச மாடல் நம்ம கடைக்கு சர்வீஸ் வந்தது. அந்த டிவியில் எப்படி நம்ம அசம்பிள் பண்ணுறது தான் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா பொறுமையாக இதே போல் பொறுமையாக சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோவை போடுறேன். சப்போஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலோடைய ஃபாலோ பண்ணுவாங்க. புதுசாக நீங்கள் பழகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம போடுற வீடியோலாம். நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.